தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓதுறதுக்கு விருப்பப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓதுறது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. தஜ்வீத் சிஸ்டத்தை தெரிஞ்சிக்கிறது வந்து குர்ஆன் ஓதுறதுக்குரிய ஒரு அடிப்படை. அப்படின்னா நாங்கள் சும்மா குர்ஆன் ஓதினாலும் அது நன்மை கிடைக்கும். ஆனால் தஜ்வீத் முறைப்படி ஓதுறது வந்து சிறப்பு. அதனால் தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட், ஒரு புக் வந்து ஜெய்னப் ஜிஃப்னாஸ் என்ற சிஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்களாம். அவங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு, இந்த டிக்டாக் மூலமாக தான் அவங்க என்ன தொடர்பு கொண்டு சொன்ன விஷயம் இது. அவங்களோட ப்ரொஃபைல் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த புக்கை பெற்றுக்கொள்வது எப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அதோட அவங்க ஒரு குர்ஆன் மதரசா செய்கிறாங்களாம். ஃப்ரீயாக சில பிள்ளைகளுக்கு, அப்படின்னு எல்லாத்துக்கும் இல்லை, அந்த வசதி இல்லாத, உண்மையாக வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்க ஃப்ரீயாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள கண்டெக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அவங்களோட பேஜ் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதோட யூடியூப் பேஜும் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு விரும்பினா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து யாரையும் இந்த ஃபோர்ஸ் பண்ணலை. நான் கூட இப்போ நீங்கள் சில நேரம் பார்த்து சொன்னீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிடலன்னு, நான் கூட ஃபாலோ பண்ணிடல. ஆனால் அவங்க என்னை கண்டெக்ட் பண்ணாங்க. எனக்கு அதனால் அவங்கள தெரியும். நான் அவங்களோட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு பேசி, அவங்க நல்ல ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிற ஒரு சிஸ்டர் உண்டு. சின்ன ஒரு கேர்ள், சின்ன வயசு, நல்ல யங்கான ஒரு சின்ன கேர்ள், இஸ்லாத்தை பற்றி படிச்சிக்கிறாங்க. ஒரு ஆலிமா குர்ஆன் மதரசா நடத்துகிறாங்க. அப்போ அவங்களோட வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இப்போ சில பேர் சொல்கிறதானே டிக்டாக் வந்து அப்படி இப்படி. அப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி நல்ல விஷயங்களும் சோசியல் மீடியாவில் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இந்த இலங்கையில் இருக்கிற சில பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாதானே. அதோடு நான் இதில் சில விஷயம் ஒன்று, இந்த குர்ஆனை நான் இப்படி கையில் வச்சுட்டு காட்டினால என்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ், அந்நிய மத ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க. இது வந்து எங்களோட முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியது இல்லை, இது வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் உரியது. இதில் டிரான்ஸ்லேட்டை எடுத்து படிங்க. கட்டாய வற்புறுத்தல் எல்லாம் இல்லை, டிரான்ஸ்லேட் படிங்க. எல்லா வேதமும், நான் பகவத்கீதை படிச்சுக்கிறேன், நான் பைபிள் படித்து கொண்டிருக்கிறேன், நான் எல்லாம் படிக்கிறேன். சரியா? இதையும் நீங்களும் கட்டாயம் படிங்க. எல்லாத்துலேயும் சொல்லப்படுறது நல்ல விஷயங்கள் தான். சரியா? நாங்கள் எத்தனையோ புக்ஸ் வாசிக்கிறோம், எத்தனையோ ஸ்டோரி புக்ஸ், எத்தனையோ நாவல்ஸ், எத்தனையோ விஷயங்கள் வாசிக்கிறோம். இதுகள் நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது வந்து நாங்கள் இறைவன் என்று நம்புகிறவங்கள்ட்ட புறத்துலேருந்து எங்களுக்கு கிடைச்சது. அதனால் அதுகள் நாங்கள் கட்டாயம், அது அரபிக் தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லை, நாங்கள் முஸ்லீம் என்ற அடிப்படையில் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு தான் அரபிக் தஜ்வீத் எல்லாம் தெரிஞ்சிக்கணும். அதுக்குரிய ஒரு சட்டம் தான் அந்த புக், அந்த சிஸ்டர் வெளியிட்டிருக்கிற புக். அவங்கள தொடர்பு கொண்டு நிச்சயமாக அந்த புக்களை பெற்றுக்கொள்ளுங்க. அது வந்து இலவசமாக என்னமோ செய்கிறேன்லாம் சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்களோட இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேர் வந்து குழப்பம், அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணினேன். ஜெய்னப் ஜிஃப்னாஸ் அவங்களோட பேர். சரியா? நீங்கள் சர்ச் பண்ணால் சில நேரம் ஷிஃப்னாஸ்ன்னு சர்ச் பண்ணால் அது வராது. அதுதான் நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேறு வந்து மற்ற ஃபாலோவர்ஸ் இப்போ நினைக்க வேணாம், நான் வந்து மார்க்கத்தை இங்கே ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். என்னுடைய மார்க்கம் எனக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. எல்லாரும் மனிதர்களே. சரியா? நான் வந்து மனிதத்துவத்தை வந்து மதிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே. மதம்ன்றது வந்து ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை ஒழிய மனிதன் என்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. அல்லாஹ் தாலா வந்து இந்த குர்ஆன் இறக்கினது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இதில் ஒரு இடத்துலையும் முஸ்லீம்களேன்னு சொல்லி விழிச்சும் இல்லை. அவன் எங்களோட இறைவன் வந்து, நாங்கள் நம்புகிற இறைவன், அல்லாஹ் நம்புகிற இறைவன் வந்து யாரையுமே முஸ்லீம்களேன்னு விழிச்சு இல்லை, மனிதர்களேன்னு தான் விழிச்சு. அப்போ எல்லாத்துக்கும் உரியது. இப்போ எல்லா விஷயத்துக்கும் கிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதையில் சொல்லிக்கிற விஷயங்கள் எப்படியோ, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எப்படியோ, அதே மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட முஸ்லீம்கள் சில பேர் வந்து இது எங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கோ நிற்கிறதால தான் மற்ற மதங்களோடு எங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு, அந்நியோன்யம் என்ன செய்யுது, குறைஞ்சி போகுது. அதனால் வந்து இதை புரிஞ்சு கொண்டோம்டா, இறை வேதங்களை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள போனோம்னு சொன்னால் மனிதத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம். நிச்சயமாக முஸ்லீம் என்று சொல்லி செய்கிற அநியாயம் எல்லாம் செஞ்சு சொர்க்கம் போவோமேலா, முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி வந்து நல்லது செய்கிறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு எங்களுக்கு சொல்லுவோமேலா. முடிவும் தீர்ப்பும் இறைவன் கையில். அவன்தான் நீதியானவன். இறைவன் வந்து நீதியானவன். அதனால் வந்து அந்த நீதி ஒரு நாளும் மனுஷண்ட நீதி போல் இல்லை, இறைவன்ட நீதி சிறப்பான ஒரு நீதி. அதனால் எல்லளவும் அநியாயம் எந்த ஒரு மனிதனுக்கும் நிகழாதுன்னு தான் சொல்லிக்கிறான். அதனால் வந்து எல்லா மதங்களையும் மதித்து நாங்கள் நடந்து கொள்வோம். இந்த சிஸ்டரோட பேஜை நீங்கள் போய் பார்த்து அவங்கள கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் இதே வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த உள்ளம் சார்
அந்த அந்த பேஜ். அதில் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு முதலாம் தவணை பரீட்சை பேப்பர்ஸும் சார் இருக்கின்னு சொன்னார். பிடிஎஃப்பும் இருக்கின்றார். முதலாம் தவணை இப்போ வருது தானே, அதுக்குரிய மாடர்ன் பேப்பர்ஸ் இருக்கின்னு சொன்னார். மெட்ஸ் பாடம் மற்ற பாடங்கள் என்னமோ தெரியும். அந்த சாரை கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. சில பேர் எனக்கு பிடிஎஃப்னு மெசேஜ் போடுறீங்க, என்கிட்ட பிடிஎஃப் இல்லை, அந்த சார் கிட்ட தான் பிடிஎஃப் இருக்குது. இப்போ இதுக்கும் எனக்கு வந்து மெசேஜ் போட வேணாம், தஜ்வீத் புக் வேணும்னு சொல்லி அந்த சிஸ்டரை கண்டெக்ட் பண்ணுங்கள், கிடைக்கும். சரியா? மற்றபடி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மனசருக்கு இது சேர வேண்டிய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதை ஏண்ட பேஜில் சொல்கிறேன். அது யார் 4 பேருக்கு போய் இது சேர்ற நல்ல விஷயமா போய் இது சேர்றது எனக்கு சந்தோஷம். இப்போ சோசியல் மீடியாவில் கெட்டதே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, திரியிறாங்களே, அவங்களுக்கு வந்து அது நாங்கள் எண்ணமும் நோக்கமும் எங்களோட மனசை பொறுத்து. நாங்கள் கெட்ட நோக்கத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதில் உள்ள கெட்டது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நல்ல நோக்கத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதில் இருக்கிற நல்லதுகளும் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து அன்னப்பறவை மாதிரி இருக்க வேணும். பாலையும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை வைக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அன்னப்பறவை மாதிரி இருக்க வேணும். நாங்கள் அந்த இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தமிழில், எங்களோட தமிழ் பாட ஆசிரியர் முந்தி நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போகக்குள்ள 2 உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சுலகு போல் எரிக்காத அப்படின்னு சொல்லி, இந்த சுலகு போல் இரி முரம் போல் எரிக்காது, அப்படி அந்த 2 தானே எனக்கு சரியாக அந்த தமிழ் வேர்ட்ஸ் மறந்துட்டு. அப்படின்னா அந்த புடப்பம் இப்படி சொலகில் அதில் வந்து ஊற்றி எல்லாம் வெளியே போய்த்து நல்ல அரிசி மட்டும்தான் மீயும். மற்றது வந்து அந்த இது செய்வோமே, என்னது வடிப்போம், அரிசி வடிப்போம், அதுக்கு சொல்கிற தமிழில் முறை மாதிரி அந்த நாம்பிலி என்று சொல்கிற ஸ்ரீலங்காவில் நாம்பிலி, அதில் வந்து நல்ல அரிசி எல்லாம் பெய்த்து கல் மட்டும்தான் மிஞ்சும். அப்போ நாங்கள் அந்த நாம்பிலி மாதிரி இருக்கப்படாது, நாங்கள் வந்து சுலகு மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி எங்களோட தமிழ் பாடாசிரியர் சொல்லுவார். அது மாதிரி எதில் நல்லது இருக்கோ, சோசியல் மீடியாவோ ஏதோ எதில் நல்லது இருக்கோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தீயதை விடுவோம். உங்களுக்கு தேவையானவங்களை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேரை கண்டெக்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஒருத்தர் இது தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், மற்றவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணினவங்க. ஓகே, பாய்.